ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேண்டனோட சீசன் 2 எபிசோட் 2 தான். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் சீசனையும் ஃபர்ஸ்ட் எபிசோடையும் பார்க்கலையா? இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்க் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம உட்காரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்பான்ல, அங்க ஜிஜி அவன் தாக்க வந்திருப்பான். அங்க ஜிஜியும் தள்ளி விட அந்த இடத்துல ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை எடுத்து அவனையும் அவன் குத்திக்கலான்னு போறான். திடீர்னு அந்த இடத்துல அந்த பாம்பும் நெளிய ஆரம்பிக்குதான். அங்க இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஜி அங்க கண்டுபிடிக்கிறான், பாம்பு இருக்குல்ல, இது வந்து சவுண்டுனால தான் ரியாக்ட் ஆகுது. முக்கியமா இவங்களோட சவுண்டுனால இது ரியாக்ட் ஆகல. ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் இந்த வீட்டுல நடக்கிற இந்த வைப்ரேஷன். அதுதான் அங்க உட்காருன்னு அவனை கொல்ல பாக்குறான். நம்ம ஜிஜி தான் அங்க தடுக்கிறானே, உட்காருன் நீ ஏன் இப்படி பண்ணிருக்க, நான் சாகணும், என்ன சாக விடு. அங்க ஜிஜிக்கும் என்னன்னு தெரியல, அவனுக்கு ஒரு பாஸ்ட் சீன் ஞாபகம் வருது. 2 பேரு தூக்கு போட்டு இறந்துக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஜிஜி தான் காப்பாத்துறானே. காப்பாத்தியும் கூட நம்ம ஜிஜி கிட்ட அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சாகணும், எதுக்கு என்ன காப்பாத்தின. அங்க மோமோ என்னன்னு தெரியல, ஒரு கிளாஸ் எடுத்து அவளையே அவ குத்துறான். ஆனா குத்துனது என்னவோ டர்போ கிரானியை தான். ஏன் இப்படி பண்றாங்கன்னு அங்க புரியல. நம்ம டர்போ கிரானியும் அங்க கத்துது, ஆமா நீ என்ன பண்ணிருக்க, 2 பேரையும் கட்டி போடு. அப்புறம் தான் டர்போ கிரானி அங்க சொல்ல ஆரம்பிக்குது என்ன விஷயம்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த எத்துவாம் தான். அது பண்ற வேலை தான். ஒரு வேவ்ஸ் சென்ட் பண்ணு, அதனால யார் இந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்களையே சூசைட் பண்ணிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அப்பனா பேரண்ட்ஸுக்கும் இப்போ எனக்கு ஏன் அப்படி ஆகல, என்னமா புரியல. அங்க மோமோ திரும்பவும் அங்க ட்ரை பண்றா. வாமோ நிறையவே வியூஸ் அனுப்ப ஆரம்பிக்குது. அங்க ஜிஜியும் 2 பேரை தூக்கிட்டு ஓட முடியாம அங்க ஓடி வரான். கட்டத்துல அவங்க கீழே விழுந்துறான். இல்ல நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல திரும்பவும் அவன் காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். அவங்க இறக்குறதுக்கு தான் ட்ரை பண்றாங்களே, அதுக்கு காரணமும் அந்த பெரிய கிரியேச்சர் தான். அங்க இது வரைக்கும் நம்ம ஜிஜி ஒரு விஷயத்துக்காக பயந்துருப்பான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம மோமோ உட்காருன்னு அவங்களுக்கு திரும்பவும் அவங்களோட கான்சியஸ்னஸ் வருது. அதுக்கு காரணமும் அந்த வித்தியாசமான ஆளுதான். அங்க டர்போ கிரானியும் சொல்லுது, அப்படி தவறி கூட அதோட கண்ணை பாத்துறாதீங்க, அது கிட்ட இருந்து ஒரு கொடூரமான வியூஸ் வருது. அதோட கண்ணை நீங்க பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க உங்களையே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இந்த வாமும் இதுவும் ஒரே விஷயத்தை தான் ட்ரை பண்ணுங்க, அதனால தான் இப்போ கேன்சல் அவுட் ஆகுது. இப்ப நான் உட்காரும், எனக்கு புரியுது, இப்போ என்னோட முழு பவரை காட்டணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரே அடியில அந்த வாம 2 துண்டாக்கிறான். என்னதான் அந்த வாம 2 துண்டாக்குனாலும் அதுக்கு எதுவுமே ஆகல, திரும்பவும் ரீக்ரோன் ஆகுது. இந்த இடத்துல ஜிஜி ஓடுவானா தெரியாதனமா அந்த விஷயத்தோட கண்ணை அவன் பாத்துறான். அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க ஒரு பாஸ்ட் சீனை காட்டுறாங்க. அவங்க ஜாலியா விளையாடுறாங்க. அதையும் ஏதோ ஒரு உருவம் பார்த்துன்னு இருக்கு. அதுவும் ஒரு சின்ன பையன் தான். அவனுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி அவங்க கூட விளையாடணும்னு. ஏன் எதுக்குன்னு தெரியல, அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க விளையாடுற அந்த டான்ஸை பார்த்துட்டு இவனும் அங்க ட்ரை எல்லாம் பண்ணி பாக்குறான். இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவனை எதுக்கு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. இந்த சர்ப்பன் இருக்குல்ல, அதான் அந்த எத்துவாம. இதுக்கு அந்த வித்தியாசமான ஃபேமிலி இவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிது. நான் என்ன ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி வெறுமா ஒரே ஒரு முறை எல்லாரு கூடயும் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனோட கதையும் அவங்க முடிய அங்க பசங்களோட சவுண்டும் கேக்குது. அவன் கண்ணை வந்து பாக்குறான். அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியும் பசங்களும் இருக்காங்க. இவன் விளையாடுறதுக்கு ட்ரை பண்றானா, அந்த சீன்லயே அந்த ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் அவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி வேற ஒரு ஃபேமிலியை பாக்குறான், அவங்க கூடயும் விளையாடலான்னு அவன் ட்ரை பண்றான். ஆனா அங்கேயும் அதே மாதிரி தான் நிலைமை ஆகுது. பசங்களும் இவனை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. அது என்னது, அது வந்து ஒரு பேய் தானே. அவங்க கண்ணுக்கு தெரியல. அடுத்த செகண்டே எல்லாருமே எந்த போறதுதான் மிச்சம். அப்புறம் தான் இந்த பையனுக்கு தெரியுது இவன் கீழே ஏதோ ஒரு ஆறா மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்புறம் அந்த வித்தியாசமான ஆன்டியோட ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலியோட டெத்தை பார்த்தோன்னே இந்த பையனையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இருக்கிற ஒரு வீடியோ அதுக்கப்புறமா தான் அவங்க புதைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அங்க அந்த சின்ன பையனும் எவ்வளவோ அங்க ட்ரை பண்றான் காப்பாத்தலான்னு. ஆனா ஒரு ஆவினால அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ள ஒரு தீயாத பகை, ஒரு கோவம் அது உருவாகுது. நான் வந்து அவங்கள விட போதில்ல, அவங்கள நான் கொல்லாம விட போதில்ல, யாரையுமே நான் மன்னிக்க போதில்ல, இன்னும் ஒரு பகை உருவாயிருக்கும். இது எல்லாமே நம்ம ஜிஜிக்கு தெரிய வருது. அங்க மோமோ காப்பாத்த ட்ரை பண்றா. அப்புறம் தான் நம்ம ஜிஜி அங்க சொல்றான், மோமோ அவன் ஒன்னும் கெட்டவன் இல்ல, அவன் நம்மள மாதிரியே ரொம்ப நல்லவன் தான், என்ன ரொம்ப சஃபர் ஆயிருக்கான், என்னோட உடம்பும் இங்கதான் கீழே இருக்கு. மோமோக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு புரியல. இந்த இடத்துல ஜிஜி கீழே ஓட ஆரம்பிக்கிறான். ஆமா இந்த வீடெல்லாம் எப்பத்துல இருந்தும் இங்கதான் இருக்கா என்ன, இதெல்லாம் எப்போ கட்டாங்க இல்ல. அந்த வீடியோ கண்டுபிடிக்கிறான், இங்கதான் அந்த சின்ன பையனோட உடம்பு இருக்கு. அதை பார்த்தோன்னே டர்போ கிரானி பயங்கரமா கத்துது. அதை தொட்டுறத அதுவும் ஒரு யோகை தான். இல்ல நீ நினைக்கிற மாதிரி அவனும் கெட்டவன் இல்ல, அவனும் நம்மள மாதிரி தான், பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். ஆனா எவ்வளவோ அவங்க கேட்கலையா. அங்க மோமோவும் காத்துறான், போதும் 2 பேரும் கம்முன்னு இருங்க. இந்த இடத்துல அந்த சர்ப்பனும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண அங்க ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்க பரவ ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. அதனால இவங்க மாட்டிக்கிறாங்க. அங்க மோமோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல உட்காருன வேற அங்க காணும். உட்காருன்னு ஒரு இடத்துல பேரலைஸ் ஆயிட்டான். ஏன்னா அவனோட பவரை முழுமையா அவன் பயன்படுத்திருப்பான்ல. அதனால ஆளால அங்க நகர கூட முடியல. சைடு அங்க வழியாவ தேடுறா. அங்க எப்படியாச்சும் தப்பிக்கலான்னு அவ ஜிஜியை கூப்பிடுறா. அங்க ஜிஜி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா வரான். ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அங்கதான் அந்த சின்ன பையனோட உடம்பும் கிடக்குது. என்ன
மன்னிச்சிரு, இந்த மாதிரி எல்லாருமே உன்னை வெறுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன யோசிச்சேனா, எனக்கு நடக்கிற அந்த கெட்ட விஷயத்துக்கு காரணம் நீ நினைச்சேன். நான் இப்பதான் புரியுது, இந்த மாதிரி உன்னோட தப்பு எதுவும் இல்ல. நீ வெறுமா பசங்க கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்க. ஆமா, இந்த மாதிரி நான் வெறுமா எல்லாரு கூடயும் விளையாட ஆசைப்பட்டேன். அது என்ன தப்பா? கவலைப்படாத, இந்த மாதிரி நான் இருக்கிறேன், நம்ம வந்து விளையாடலாம். வா வா நம்ம விளையாடலாம். நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத, உன்னோட லைஃப் ஒன்றும் இங்க ஓவர் ஆகல. அதுதான் எனக்கும் வேணும் இப்படின்னு அது சொல்லுது. இந்த இடத்துல திடீர்னு ஜிஜியோட உடம்பு பயங்கர வேகமா பொசஸ் ஆயிடுது. மோமோக்கும் என்ன விஷயம் புரியல. நான் அப்பயே சொன்னேன் அவன் கிட்ட, மாதிரி அந்த ஈவில் ஐஸை நம்பாதானே. இப்ப பாரு, இந்த வாமர அந்த லிக்விட அனுப்பினே இருக்குமா, இதனால அவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. சாப்பிடலான்னு வரும்போதே அந்த இடத்துல நம்ம ஜிஜி பயங்கரமா தாக்குறான். ஃபைனலி எனக்கான உடலை நான் அக்யூர் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இந்த மாதிரி எல்லாரையுமே நான் கொல்றதுக்கான டைம் இது. நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் நடக்கும்னு. அவன் கேட்கல. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தாக்குதே நம்ம மோமோ தான். மோமோவை அவன் பறக்க வர்றான். உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டேஞ்சான பவர் இருக்கா, நிறைய டர்போ கிரானி வர கத்தின்னு இருக்குமா, அதை அவன் பாத்துறான். ஓ, அப்பனா நீ ஒரு யோகா ஸ்லீவா வச்சிருக்கியா? மா ஜிஜி, உனக்கு என்ன ஆச்சு? பைத்தியக்காரத்தனமா நிறைய விஷயத்த பண்ணுவியா, அதெல்லாம் என்ன ஆச்சு? யார பத்தி பேசுறேன்? இப்போ இந்த வெசல் இது எனக்கு சொந்தமாந்து திரும்ப தாக்குவது ஒரு லேயரை வச்சு அது ப்ரொடெக்ட் பண்ணிக்குத. நான் வந்து இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இங்க இருக்கிற ஒரு வீட்லயும் கொலை நடந்திருக்கு. சபிக்கப்பட்ட வீட்டுல அவங்களோட கோபமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இங்க இருக்கிற மக்களுக்கு நரகம்னா என்னன்னா காட தேவையா? அந்த இடத்துல பயங்கரமா அது தாக்குது. ஆனா அதுல இருந்தும் அது தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு ஓடியே போயிது. தப்பிச்சு போயிட்டியா? அந்த இடத்துல மோமோக்கு இன்னமும் புரியல நம்ம ஜிஜிக்கு அங்க என்னதான் ஆச்சுன்னு. ஜிஜி அங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான். அங்க இப்பதான் டர்போ கிரானிய சொல்லுது. எனக்கு புரியலையா? தாய் கிழவி ஆல்ரெடி சொல்லிச்சு, இந்த மாதிரி நம்ம ஜிஜி வந்து ஒரு ஜீனியஸ்னு அடிக்கடி அது சொல்லியிருக்கோம். அதுக்கும் மேல அவனுக்குள்ள நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஈவிலை இவனை ஒரு பர்ஃபெக்டான டார்கெட்டா மாத்தி இவனையே ஒரு வெசலா பயன்படுத்தின்னு இருக்கு. அதனாலேயே எனக்கும் ஆசை இருக்கு அவனை பொசஸ் பண்ணணும்னு. ஜிஜி ஒன்னும் சின்ன வயசுல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே. இல்ல உனக்கு புரியலையா? எல்லாருக்குமே ஒரு அவேக்னிங்கான டைம் இருக்கும். இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவேக்கனானே. ஆமா, இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? அவன் ஒன்னும் உன்னோட சைடுல இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். இதனால மோமோ சைடா விழுறான். திரும்ப அவனோட பவரோட இருக்கிற அந்த பாலை வச்சு கிக் பண்ணலான்னு வருவான். நம்ம சீனா ட்ரெய்லர்ல பார்த்த அந்த சவுண்டு உட்காரும், அதை நான் போட்டு விடுறேன், இதாவ கொடுப்பா. அங்க உட்காரனோட என்ட்ரி வந்து, நீ மோமோவையே பஞ்ச் பண்ணல, அதுக்காக நான் உன்னை விட போதில்ல. அவங்க சண்டை ஆரம்பிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது தான் ஏதாச்சும் பண்ணி மூச்சு விட்டுருவாங்க, கடுப்பாயிடும். ஏதோ ஒன்று ஒரு வாரத்துல கண்டிப்பா எபிசோட்ஸ் வந்துடும். நம்மளும் கண்டிப்பா பார்க்கலாம். இது நம்ம செகண்ட் சேனல், மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.